இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடர் முடிந்ததும் 2 நாள் ஓய்வுக்கு பிறகு துபாயில நடக்க இருக்கிற சாம்பியன் டிராபி தொடருக்கு இந்திய அணி பயணிக்க இருக்காங்க. இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவரும் ஒன்றாக பிப்ரவரி 15ஆம் தேதி துபாய்க்கு பயணிக்க உள்ளதாக பிசிசிஐ தரப்புல தகவல் வெளியாகி இருக்கு. சமீபத்துல பிசிசிஐ விதிச்ச கடும் கட்டுப்பாடுகளுக்கு அடுத்து மொத்த அணியும் ஒன்றாக பயணிக்க உள்ளதாக கூறப்படுது. 90வது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் ஹரியானாவை 152 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்று அரையிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி இருக்கு மும்பை அணி. மும்பை தரப்பில் கேப்டன் ரஹானே 108 ரன்களும், ஷர்துல் தாக்கூர் மொத்தமா 9 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அணியை வெற்றி பாதைக்கு வழி நடத்தினாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்க உள்ள அரையிறுதி ஆட்டத்தில் விதர்பா அணியுடன் மோதவிருக்கு மும்பை அணி. கடந்த ஆண்டு WPL தொடர்ல RCB அணி கோப்பையை கைப்பற்ற முக்கிய காரணங்களாய் இருந்த சோஃபி டிவைன், சோஃபி மோலினெக்ஸ் மற்றும் கேட் கிராஸ் ஆகியோர் காயம் காரணமா இந்த ஆண்டு WPL தொடர்ல இருந்து விலகி இருக்கிறது RCB அணியின் ரசிகர்களை கவலை அடைய செஞ்சிருக்கு. கூடவே ஆஷா சோபனா மற்றும் ஸ்ரேயங்கா பட்டேல் காயங்கள்ல இருந்து மீண்டு வந்தாலும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல இருந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடலங்கிறதும் பாதிப்பா மாறி இருக்கு.